சிறுகன் பீலை தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மூலை முடுக்குகளையும் பொங்கலப்போ நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா குடிசை முதல் கோபுரம் வரை எல்லா இடத்துலையும் இதை தான் தோரணமாக கட்டுறோம். நான் பெரிய பணக்காரன் கோடீஸ்வரங்கிறதுனால காஸ்ட்லியாக வேறு ஏதாவது தோரணம்னு யாரும் கட்டுறது கிடையாது. எல்லார் வீடுகள்லையும் இதை தான் கட்டுறோம். இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம இதை கடைபிடிச்சிட்டு வரோம். ஆனால் ஏன்னே தெரியாமல் இது இது ஏன்னு என்னோடய அனுபவத்தில் இருந்து ஒரு விஷயம். ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அப்போது தோட்டத்தில் இரவு நேரத்தில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். தாங்க முடியாத வலி, கல்லடைப்பு வலி வந்தவங்களுக்கு தெரியும். பிரசவ வலிக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வலி. ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் எப்போவுமே எனக்கு ஐடியா இல்லாத ஒரு விஷயம். அதனால் ஹோம் ரெமடிஸ் ஏதாவது தேடலான்னா அந்த நேரத்தில் போய் வாழைத்தண்டை வெட்ட முடியாது, ஆனை நெறிஞ்சு எங்கே இருக்குன்னு தேட முடியாது. ஸோ படித்த ஞாபகம், கூரையில் இருந்த பொங்கலுக்கு கட்டி வச்சு காஞ்சு போய் கூரையில் இருந்த சிறுகன் பிள்ளையோட பூக்களை உருவி தண்ணியில் விட்டு கொதிக்க வச்சு வற்றின தண்ணீரை குடிச்சிட்டு குளிர்ந்த நீரில் கொஞ்சம் நேரம் காலை வச்சுருந்தேன். நம்பவே முடியாது, அப்படி ஒரு தீர்வு. அந்த வலி படிப்படியாக குறைஞ்சிச்சு. இதை மாதிரியான காரணங்களுக்காக தான் இதை நம்ம வீட்டு வாசலில் கட்டி வைக்கிறோம். இப்போ ஒரு வலி, ஒரு பிரச்சனை, நோயின்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஆம்புலன்ஸு, ஆட்டோ ஏதாவது வரும். ஆனால் அந்த காலங்களில் குடிசை வீட்டுகளில் விளக்கு வெளிச்சத்தில் உட்காந்துருப்பாங்க. இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வர்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்கும். அதனால் அவசரத்துக்கு தேவைப்படுற சில மூலிகைகளில் கூரைகளில் சொருகி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதில் ஏன் அப்பப்போ வச்சுக்கலாம்ல, ஏன் பொங்கலப்போ பறிக்கணும்னா, இது தை மாசி மாதங்களில் தான் பூ எடுக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பூக்களை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த செடியை எங்கேனாலும் நீங்கள் பார்க்கலாம், இந்த பூக்கள் அப்போ தான் கிடைக்கும். ஸோ இதை அந்த டைமில் எடுத்து பயன்படுத்தினாங்க. இதை அப்படியே பயன்படுத்தாமல் நம்மளோட ஒரு மரபாகவே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இதில் சொருகி வைக்கிற மாயிலை, ஆவாரம் பூக்களும் கூட. ஏன்னா மாயிலை, ஆவாரம் பூக்களை நீங்கள் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நேரங்களில். ஆனால் அந்த டைமில் அந்த மாதிரி கிடையாது. இதை நீங்கள் காஞ்ச ஆவாரம் பூ மாயிலையில் தண்ணீரில் இட்டு கொதிக்க வச்சு வற்றிய தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு உடனே நிற்கும். ஸோ இரவு நேரங்களில் வெளியே தேடி மருந்து அலையாமல் நம்ம வீட்டு வாசலில் இதை கட்டி வைக்கணும் அப்படிங்கிறக்காக இதை பயன்படுத்தினாங்க. இப்போ உங்களுக்கு நிறையா ரெமடிஸ் இருக்கலாம், உடனடி தீர்வு இருக்கலாம். இருந்தாலும் இதை மாதிரியான ஒரு இயற்கையான தீர்வு தான் உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் கட்டி வச்சது. இது தெரியாமல் நிறையா பேர் கீழே தூக்கி போடுறாங்க. இது நிறையா பேருக்கு தெரியும், இதெல்லாம் எதுக்கு வீடியோ பண்ணிட்டுன்னு நினச்சேன். ஆனால் நிறையா பேர் பொங்கல் முடிஞ்சிருச்சின்னு காஞ்சி போனதை அப்படியே கட்டினதை எடுத்து குப்பையில் போட்டிருக்காங்க. அதை பார்த்ததுனால இந்த ஒரு காணொலி. ஸோ நம்ம ஒரு மரபை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும். நிறையா பேர் நீங்கள் வீட்டில் கட்டும்போது இதை ஏன் கட்டுறோன்னு நிறையா பேர் கேட்டிருப்பாங்க. பதில் தெரியாமல் தெரில, எல்லோரும் கட்டினாங்க அதனால் கட்டுறோம். எப்போவுமே இது கட்டுறது நம்மளோட மரபுன்னு மட்டும் சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதுக்காக தான் இந்த காணொலி. நன்றி.